சுவாமியே சரணம். 48 நாட்கள் ஐயப்ப சுவாமியின் மாலை அணிந்து கடுமையான விரதம் இருந்து சர்வமும் அந்த ஐயப்ப சுவாமிதான் என்று நினைத்து நம் மனதில் இருக்கும் அனைத்து வலியையும் அவர் பார்த்து கொள்ளுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருமுடி சுமந்து அந்த பகவானை தரிசிக்க புறப்படுகிறோம் அல்லவா? இந்த சமயத்தில் நாம் அறிந்து அல்லது அறியாமலோ செய்யும் சில தவறுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சுவாமி ஐயப்பன் பக்தர்களை காண அங்கே காத்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு தெய்வத்திற்கு அர்ப்பிக்க கொண்டு போகும் நெய் தேங்காயை வைத்துக்கொண்டு வெவ்வேறு கோவிலுக்கு சென்றுவிட்டு போகும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். முதலில் அவர் சரணாலயத்தில் நெய் தேங்காயை அர்ப்பிப்பதே ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களின் கடமையாகும். மற்றும் நெய் தேங்காயை சுவாமிக்கு அபிஷேகம் செய்த உடனேயே அவசரமாக கீழே வந்து நமது பணிகளை தொடங்கும் முன் சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் எத்தனை கஷ்டங்களை கடந்து இங்கே எதற்காக வந்திருக்கிறோம் என்று ஒரு 10 நிமிடம் மணிமண்டபம் அமைந்த இடத்திலோ அல்லது அங்கேயே எங்காவது உங்களுக்கு ஏற்ற இடத்தில் உட்கார்ந்து தியானம் செய்யுங்கள். மீண்டும் உன்னை பார்க்க நான் வருவதற்கு எனக்கு அந்த சக்தியை கொடு என்று உரிமையோடு கேளுங்கள். நன்றி.